கொண்டமைக்கு. தொடர்ந்து நம்மோடு இணைகிறார் பத்திரிகையாளர் திரு பிரியன். வணக்கம் சார். விஜய் இந்த சிபிஐ 2ஆம் கட்ட விசாரணைக்கு ஆஜராக இருக்கிறார். இதில் அரசியல் பார்வை, அரசியல் கோணம் இருக்கிறது என்ற கருத்து முன்வைக்கப்படுகிறது. இதில் முக்கியமாக பாஜகவை கொள்கை எதிரியாக பிரகடனப்படுத்திய விஜய் இன்னமும் இதில் நெருக்கடி இருக்கிறது என்றால் அதை பற்றி பேசாததோ அல்லது கருத்து தெரிவிக்காததையோ எப்படி பார்க்க வேண்டும்? இந்த தேர்தல் நெருங்கி வர இந்த காலகட்டத்தில் தாவேக்கா கிட்டத்தட்ட கரூர் சம்பவத்திலையும் இந்த ஜனநாயகன் பட ரிலீஸ்லயும் சிக்கிக்கொண்டு தேர்தல் வேலைகளை கொஞ்சம் பின்னுக்கு தள்ள வேண்டிய நிலைக்கு அவங்க தள்ளப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கறோம். அவங்களுடைய வேகத்தை இது ரொம்ப மெதுவாக்கி இருக்குன்றதையும் நம்ம பார்க்கறோம். இந்த சிபிஐ விசாரணை என்பது அல்லது ஜனநாயகன் ரிலீஸ் தள்ளி போறது என்பது இதுக்கு பின்னாடி ஒளிந்திருக்கிற அரசியல் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான். நீங்க சொன்ன மாதிரி கொள்கை எதிரி பாஜக அப்படின்ற போது விஜய் அவர்கள் அதிமுக பாஜக கூட்டணி ஓட்டை எந்த அளவுக்கு பிரிப்பாரு, அது எந்த அளவுக்கு பிரிக்க விடாம தடுக்கணும், திமுகவுக்கு போற ஓட்டுக்களை எந்த அளவுக்கு அவர் திமுக பிரிஞ்சு விஜய்க்கு தள்ளி விடணும் அப்படின்றத அவங்களுடைய நோக்கமா இருக்கு. அதுக்கேற்றபடி தன்னுடைய அரசியல் காய்களை பாஜக நகர்த்துகிறது என்பதுதான் முக்கியமான விஷயமா நான் இதில் பாக்கிறேன். ஆனா எல்லாருமே சொல்லுவாங்க இதுல நீதிமன்றங்கள்லாம் சம்பந்தப்பட்டிருக்கு, இதுல சிபிஐ சம்பந்தப்பட்டிருக்கு அப்படின்றாங்க. பட் நம்ம நாட்டுல எல்லா இன்ஸ்டிடியூஷனும் கிட்டத்தட்ட அரசியல் மயமான சூழல்ல நம்ம எல்லாத்தையும் அரசியல் கண்ணாடி போட்டுக்கொண்டுதான் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறத நம்ம பாக்குறோம். அதுவும் எஸ்பெஷலி இந்த எலெக்ஷன்ஸ்ல விஜயுடைய மூவ்மெண்ட் ரொம்ப முக்கியமான மூவ்மெண்ட் ஆக்சுவலா. ஏன்னா அவர் திமுக அதிமுக ரெண்டையும் ஸ்பாயில் பண்ணுவாரா, இல்ல ஏதாவது ஒரு கட்சியை ஸ்பாயில் பண்ணுவாரா, எந்த அளவுக்கு ஸ்பாயில் பண்ணுவாரு, எந்த கட்சியுமே தனித்து மெஜாரிட்டி வராத அளவுக்கு பண்ணிடுவாரா? இன்னைக்கு பாருங்க எல்லா கட்சிகளும் சின்ன சின்ன கட்சிகள் என்ன சொல்றாங்க, தினகரன் என்ன சொல்றாரு, தேமுதிக என்ன சொல்றாங்க, கூட்டணி ஆட்சி தான் தமிழ்நாட்டுலன்றாங்க. எந்த அடிப்படையில அவங்க கூட்டணி ஆட்சின்னு சொல்றாங்க? விஜய் இந்த திமுக அதிமுக ஓட்டுகளை பிரிச்சு அவங்களுக்கு தனி பெரும்பான்மை வரதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்த மாட்டார்னு அவங்க உறுதியா நம்புறாங்க. அதனாலதான் அப்படி சொல்றாங்க. அப்போ இந்த இடத்துல பாஜக அதிமுக கூட்டணி தங்களுடைய ஓட்டை இழக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்ன்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியை கையாளணும். அப்போ அந்த இடத்துலதான் இந்த விஷயங்கள்லாம் வருது. சிபிஐ இன்கொயரி, ஜனநாயகன் ரிலீஸ் டிலே ஆகிறதெல்லாம் வருது. ஸோ இதை எப்படி இந்த அழுத்தத்தை தாண்டி வரப்போறாரு, கொள்கை எதிரி பாஜகவை கடைசி வரையும் கொள்கை எதிரியா தான் வச்சிருக்க போறாரா விஜய் அப்படின்ற கேள்விகள்லாம் எழுது. இது சிபிஐ என்கொயரின்றது நிச்சயமா இவரை குற்றவாளியாக்கி சிபிஐ ஒரு அறிக்கை கொடுத்துட்டாங்கன்னா அது ரொம்ப கஷ்டமா போயிடும் ஆக்சுவலா விஜய்க்கு. ஸோ இதெல்லாம் ஒரு சிக்கலான விஷயத்துல அவர் மாற்றிட்டு இருக்காரு. இதுலேருந்து அவர் எப்படி வெளியில வரப்போறாரு, எப்படி தேர்தல் வேலைகளுக்கு தொடர்ந்து செய்ய போறாருன்றது ஒரு முக்கியமான பார்வையா இருக்கு இப்போ. நன்றி திரு பிரியன். இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு.